ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. I respectfully invite Honorable Prime Minister of India, Shri Narendra Modi ji, to deliver his concluding remarks. Your Excellency, my friend राष्ट्रपति पुतिन, भारत और रूस बिजनेस के सभी लीडर्स, देवी और सज्जनों, नमस्कार। इंडिया रशिया बिजनेस फोरम, मैं समझता हूँ कि राष्ट्रपति पुतिन का ये बड़ा महत्वपूर्ण इनिशिएटिव रहा कि इतना बड़ा डेलीगेशन लेकर के आज इस कार्यक्रम का हिस्सा बने हैं और आप सब अवसर है इस फोरम से जुड़ने के लिए और अपने बहुमूल्य विचार साझा करने के लिए मैं मेरे मित्र राष्ट्रपति पुतिन का हृदय से बहुत बहुत आभार व्यक्त करता हूं। बिजनेस के लिए இந்த வர்த்தக கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள ரஷ்ய அதிபர் புடின் மற்றும் அவரது மிகப்பெரிய குழுவினருக்கு நான் மிகப்பெரிய வரவேற்பை தெரிவிக்கிறேன்। भारत और यूरेशियन इकोनॉमिक यूनियन के बीच एफटीए पर चर्चा शुरू हो गई है। இந்தியா மற்றும் யூரேஷியன் யூனியனுக்கு இடையில் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது। अलग विषयों को लेकर के भी जैसा अभी पीयूष जी ने उल्लेख किया था और जैसा राष्ट्रपति जी ने जो संभावनाओं का वर्णन किया है, उसे देखते हुए हम बहुत कम समय में बहुत बड़े लक्ष्य हासिल कर सकते हैं। बिजनेस हो या डिप्लोमेसी, किसी भी साझेदारी की नींव आपसी विश्वास है। भारत रूस संबंधों की सबसे बड़ी शक्ति यही विश्वास है। ये हमारे साझे प्रयासों को दिशा உள்ளிட்ட எதுவாக இருந்தாலும் விசுவாசம் என்பது மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கிறது। இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான உறவின் அடிப்படையின் மிகப்பெரிய பலமே இந்த விசுவாசம் தான்। नए सपनों, नई आकांक्षाओं की उड़ान भरने के लिए प्रेरित करता है। पिछले वर्ष राष्ट्रपति पुतिन और मैंने 2030 तक द्विपक्षीय व्यापार को $100 बिलियन का उस लक्ष्य को पार करने का हमने निर्धार किया था। கடந்த ஆண்டு ரஷ்ய அதிபரும் நானும் சந்தித்த போது இந்தியா ரஷ்யா இடையிலான வியாபாரத்தை $100 பில்லியன் 2030 ஆண்டுக்குள் அதிகரிக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து முடிவு செய்தோம்। हम उस लक्ष्य को समय से पहला पूरा करने के संकल्प के साथ आगे बढ़ रहे हैं। இந்த நோக்கத்தை லட்சியத்தை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் உறுதி பூண்டிருக்கிறோம்। नॉन टैरिफ बैरियर्स को कम किया जा रहा है। लेकिन साथियों, இந்தியா ரஷ்யா இடையில் இருக்கக்கூடிய வர்த்தகத்தில் தடைகள் மற்றும் தடை இல்லாத அனைத்து விஷயங்களையும் நாங்கள் குறைத்து வருகிறோம்। எனவே 2030 அல்ல, அதற்கு முன்பாகவே $100 பில்லியன் என்கிற இலக்கை எட்ட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம்। यही हमारे संयुक्त भविष्य को आकार देते हैं। फ्रेंड, पिछले 11 वर्षों में भारत में जिस स्पीड और स्केल के साथ हमने बदलाव किए हैं वह अभूतपूर्व हैं। கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் துரித கதியில் வேகமாக பல்வேறு மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் நாங்கள் செய்திருக்கிறோம்। भारत तेजी से विश्व की तीसरी सबसे बड़ी इकोनॉमी बनने की और आगे बढ़ रहा है। விரைவில் இந்தியா உலகிலேயே மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு என்கிற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி வருகிறோம்। இதற்கு சீர்திருத்தங்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணம்। पहले से ज्यादा मजबूत हैं और हम लक्ष्य की दिशा में बड़े आत्मविश्वास के साथ बहुत तेज गति से आगे बढ़ रहे हैं। அந்த லட்சியத்தை நோக்கி மிகப்பெரிய நம்பிக்கையுடன் நாங்கள் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம்। और कंप्लायंसेस में कटौती
ऐसे कदम उठाए गए हैं ताकि ईज ऑफ डूइंग बिजनेस को बढ़ावा मिले। தொழில் துவங்க எளிதான சூழலை உருவாக்கி இருப்பதோடு இரண்டாம் தலைமுறை வரி சீர்திருத்தம் மற்றும் பல்வேறு தேவையற்ற சட்டங்கள் கட்டுப்பாடுகளை இலகுவாக்குவது நீக்குவது ஆகியவற்றின் மூலம் தொழில் தொடங்குவது இந்தியாவில் மேலும் எளிதாக்கப்பட்டுள்ளது। सिविल न्यूक्लियर सेक्टर में भी नई संभावनाओं के द्वार खोलने जा रहे हैं। பல துறைகளில் நாங்கள் புதிய வாய்ப்புகளுக்கு அனுமதி அளித்திருப்பதோடு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான அணுசக்தி துறையிலும் நாங்கள் புதிய வாய்ப்புகளை திறந்திருக்கிறோம்। इन रिफॉर्म्स के पीछे एक ही संकल्प है, विकसित भारत। இந்த சீர்திருத்தங்களுக்கு பின்னால் ஒரே ஒரு இலக்கு மற்றும் நோக்கம் தான் உள்ளது, அதுதான் வளர்ச்சி அடைந்த பாரதம்। बहुत ही उपयोगी और सार्थक चर्चाएं हुई है। मुझे खुशी है कि भारत और रूस के सहयोग के सभी क्षेत्रों का इस बैठक में प्रतिनिधित्व किया गया है। आप सभी के सुझावों और प्रयासों के लिए मैं आपका हार्दिक अभिनंदन करता हूं। मेरी ओर से हमारे सहयोग को आगे बढ़ाने के लिए कुछ विचार आपके सामने मैं रखता हूं। पहला, लॉजिस्टिक्स और कनेक्टिविटी के क्षेत्र में आज की बैठक में राष्ट्रपति पुतिन और मैंने हमारे कनेक्टिविटी के पूरे पोटेंशियल को रियलाइज करने पर बल दिया है। தொடர் வசதி தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக कॉरिडोर, इन पर हम आगे बढ़ने के लिए प्रतिबद्ध हैं। जल्द ही इस दिशा में प्रगति होगी। விரைவில் இந்த திசையில் வளர்ச்சி நடைபெறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்। और बिजनेस के लिए नए मार्केट्स खुलेंगे। डिजिटल टेक्नोलॉजी की ताकत के साथ हम कस्टम्स, लॉजिस्टिक्स और रेगुलेटरी सिस्टम को वर्चुअल ट्रेड कॉरिडोर से जोड़ सकते हैं। इससे कस्टम्स क्लियरेंस तेज होगा, पेपर वर्क घटेगा और कार्गो मूवमेंट अधिक सीमलेस बनेगा। दूसरा, டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் கஸ்டம்ஸ் அதே போல பல்வேறு இணக்கங்கள், பேப்பர் ஒர்க் ஆகியவற்றை குறைத்து தொழிலை மிகவும் எளிதாக்க நாங்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம்। विस्तार किया गया है। इससे भारत के एक्सपोर्टर्स के लिए नए अवसर बने हैं। இது இந்தியாவினுடைய ஏற்றுமதியாளருக்கு மேலும் பல புதிய வாய்ப்புகளை திறக்கும்। प्रोसेस्ड फूड, इसकी बड़ी मात्रा में ग्लोबल डिमांड है। हम कोल्ड चेन लॉजिस्टिक्स இந்தியாவின் மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு உலக அளவில் மிகப்பெரிய தேவை இருக்கிறது, டிமாண்ட் இருக்கிறது। हार्बर्स के मॉडर्नाइजेशन में जॉइंट वेंचर और टेक्नोलॉजी पार्टनरशिप बना सकते हैं। इससे रूस की डोमेस्टिक डिमांड भी पूरी होगी और भारतीय उत्पादों को नए मार्केट भी मिलेंगे। तीसरा, ऑटोमोबाइल सेक्टर। भारत अफोर्डेबल, एफिशिएंट ईवीज, टू व्हीलर्स और सीएनजी मोबिलिटी सॉल्यूशंस में आज ग्लोबल लीडर है। रूस एडवांस मटेरियल का बड़ा प्रोड्यूसर है। ஆட்டோமொபைல் துறையில் இந்தியா இன்று உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது। ईवी मैन्युफैक्चरिंग, ऑटोमोटिव कंपोनेंट्स और शेयर्ड मोबिलिटी टेक, इसमें साझेदारी कर सकते हैं। इससे हम न केवल अपनी ज़रूरतों को पूरा कर सकेंगे बल्कि ग्लोबल साउथ, विशेषकर अफ्रीका के विकास में भी योगदान दे सकते हैं। चौथा, வாருங்கள் இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யுங்கள்। இந்தியாவில் உற்பத்தி செய்யுமாறு முதலீட்டாளர்களுக்கு நான் வேண்டுகோளும் அழைப்பும் விடுக்கிறேன்। की दवाइयां सप्लाई कर रहा है, इसलिए भारत को फार्मेसी ऑफ द वर्ल्ड भी कहा जाता है। हम दोनों मिलकर மிக குறைந்த விலையில் தரமான மருந்துகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன। இதனால் தான் இன்று இந்தியா உலகத்தின் மருந்தகம் என்று அழைக்கப்படுகிறது। रेडियो फार्मास्यूटिकल्स और एपीआई सप्लाई चेन में सहयोग कर सकते हैं। इससे हेल्थ केयर सिक्योरिटी भी बढ़ेगी
और नई इंडस्ट्रीज भी विकसित होगी। पांचवा, மருந்தகத் துறையில் உற்பத்தி அதிகரிப்பதன் மூலம் சுகாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதோடு மேலும் பல வாய்ப்புகளும் टेक्निकल टेक्सटाइल तक வேலை வாய்ப்புகளும் உருவாகும்। डिजाइन, हैंडीक्राफ्ट और कारपेट्स में हमारी वैश्विक पहचान है। रूस पॉलीमर டிசைன், और सिंथेटिक रॉ ஹேண்டிகிராஃப்ட் உள்ளிட்ட मटेरियल्स பல்வேறு துறைகளிலும் बड़ा இந்தியா producer சிறந்து விளங்கி வருகிறது। हम साथ मिलकर रेजिलियंट टेक्सटाइल वैल्यू चेन बना सकते हैं। इसी तरह நாம் இருவரும் இணைந்து மீட்பு திறன் கொண்ட ஜவுளித்துறை सीमेंट मैन्युफैक्चरिंग ஏற்படுத்த முடியும்। और इलेक्ट्रॉनिक जैसे क्षेत्रों में भी सहयोग की कई संभावनाएं हैं। साथियों, सभी क्षेत्रों में सहयोग बढ़ाने में मैन पावर मोबिलिटी की महत्वपूर्ण भूमिका है। भारत आज दुनिया की स्किल कैपिटल के रूप में उभर रहा है। உலகிலேயே இன்று हमारा இந்தியா युवा टैलेंट திறன்களுக்கான மையமாகவும் தலைநகரமாகவும் இந்தியா திகழ்கிறது। इंजीनियरिंग, हेल्थ केयर, कंस्ट्रक्शन, இந்தியாவில் இன்று திறமையான பல தொழிலாளர்களும் மனித வளமும் இருக்கிறது। ग्लोबल रिक्वायरमेंट्स को पूरा करने की क्षमता रखता है। எனவே உலகத்திற்கு தேவையான இந்த रूस மனித की வளத்தை डेमोग्राफी இந்தியாவால் और பூர்த்தி செய்ய முடியும், इकोनॉमिक நிறைவேற்ற प्रायोरिटीज முடியும்। को देखते हुए यह साझेदारी दोनों देशों के लिए अत्यंत उपयोगी है। जब हम भारत के टैलेंट को रूसी भाषा और सॉफ्ट स्किल में ट्रेनिंग देंगे तो हम मिलकर एक ऐसी रशिया रेडी वर्कफोर्स तैयार कर सकते हैं जो दोनों देशों की शेयर्ड எனவே प्रॉस्पेरिटी ரஷ்யாவில் को பணியாற்றுவதற்காக गति देगी। இந்தியாவில் தயாராக இருக்கின்ற ஒரு வேலை படையை आज நாங்கள் हम உருவாக்க முடியும்। अपने दोनों देशों के नागरिकों के लिए टूरिस्ट वीजा पर कई अहम हमने फैसले लिए हैं। इससे दोनों देशों के बीच टूरिज्म को बढ़ावा मिलेगा, टूर ऑपरेटर्स के लिए नए बिजनेस अपॉर्चुनिटीज இந்தியா बनेगी மற்றும் ரஷ்யா இடையில் और रोजगार के சுற்றுலாவை नए அதிகரிப்பதற்காக अवसर பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறோம்। இதன் மூலம் இந்தியாவிலும் ரஷ்யாவிலும் சுற்றுலா அதிகரிப்பதோடு சுற்றுலா இயக்குநர்களும் பெரிய அளவில் பயன்பெறுவார்கள்। को प्रोडक्शन और को क्रिएशन की नई यात्रा पर साथ चल रहे हैं। हमारा लक्ष्य आपसी व्यापार बढ़ाने तक सीमित नहीं है। हम पूरी मानवता की भलाई सुनिश्चित करना चाहते हैं। इसके लिए ग्लोबल चैलेंज का स्थायी समाधान तैयार करना है। भारत इस यात्रा में रूस के साथ कंधे से कंधा मिलाकर चलने के लिए पूरी तरह से तैयार है। இந்தியாவின் मैं आप இந்த सबसे कहना பாதையில் चाहता हूं, ரஷ்யாவோடு தோளோடு தோள் நின்று செல்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது। पार्टनर विथ इंडिया एंड टुगेदर लेट अस मेक फॉर द वर्ल्ड। इन्हीं शब्दों के साथ मैं राष्ट्रपति पुतिन வாருங்கள் இந்தியாவில் और உலகிற்காக आप सभी का தயாரிப்போம்। आभार व्यक्त करता हूं। बहुत बहुत धन्यवाद। இந்தியாவில் வந்து உலகிற்காக தயாரியுங்கள் என்று நான் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன்। நன்றி। விஷயங்கள் இந்த பிசினஸ் ஃபோரம்ல வந்து மோடி அவர்களாலையும் புதின் அவர்களாலையும் பேசப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா இந்த $100 பில்லியன் என்ற அளவுக்கு வர்த்தகத்தை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பதிவு பண்ணப்படுது. இப்போதைய சூழல்ல $64 பில்லியன் தொட்டுட்டோம், மீதி இருக்கிறதையும் வரும் நாட்கள்ல தொடுவோம்னு ஒரு நம்பிக்கை. 2030 வரைக்கும்லாம் வேண்டாம், அதுக்கு முன்னாடியே நாங்க 9 லட்சம் கோடியை தொற்றுவோம், அதற்கான தடைகள் எல்லாத்தையும் தகர்த்துட்டு வரோம் அப்படின்னு மோடி சொல்லியிருக்கு. நம்ம அந்த வேகத்துல தான் போயிட்டு இருக்கோம். கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் 80% அளவுக்கு இரு நாடுகளுக்கு இடையான வர்த்தகம் உயர்ந்திருக்கிறது. ஆனா முன்னாடி நம்ம பேசின மாதிரி இது எல்லாத்துக்கும் ஹியூஜ் கிரெடிட் போறது எண்ணெய் மற்றும் எரிவாயு அதை இறக்குமதி பண்றதால தான். ஆனா புதின் இப்போ பேசும்போது இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பயணம், இந்த சந்திப்புன்றது எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கானது மட்டும் கிடையாது, அதனையும் தாண்டி பல்துறைகளில் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்றாக இணைந்து செயல்பட இருக்கிறது அப்படின்றதையும் உறுதி கொடுத்திருக்காரு. குறிப்பா மனித வளம் மோடி அவர்கள் பேசும்போதும் சொல்லியிருக்காரு, அங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு ஒர்க் பாப்புலேஷன் இந்தியால இருந்து ஒன்று போகணும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஸ்கேர்ஸா அதுதான் இருக்கு. அதனால இப்போ இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு ஒர்க் பாப்புலேஷன் தேவை, அது இங்கேருந்து போகணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து அவங்க வலியுறுத்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ வரும் நாட்களில் இந்த பல்துறை கூட்டாண்மை அப்படின்ற ஒரு விஷயம் எந்தெந்த விதத்தில் வளர இருக்கிறது, எவ்வளவு வளர இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்
உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க